Hi friends, நான் உங்க ராஜசேகர் from the ராஜசேகர் பாலா எடியூ யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இருக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுதான் நம்ம சேனலுடைய இம்பார்ட்டண்டான குறிக்கோள். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேனலே இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் ஆயிருக்கு. ஓகேவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல் ராஜசேகர் பாலா யூடியூப்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ வருது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது அட் த சேம் டைம் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டுக்காக நம்ம வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2024 இந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுதிட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரிசல்ட் இஸ் ஆன் தி வே. ஜஸ்ட் இன்னும் ஒரு 8 days தான் இருக்கு. ஸோ வந்து May 6th வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்து ரிசல்ட் வரப்போகுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே வரும். ஓகேவா? ஸோ 12th முடிச்சுட்டு வாட் டு டூ ஆஃப்டர் 12th கம்ப்ளீஷன், 12வது முடிச்சதுக்கப்புறம் +2 முடிச்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம் அல்லது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம சேனல்லேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி அதிலே கூட நீங்கள் நிறைய வந்து கமெண்டில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கான வந்து ஆன்சர்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னென்னா, கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிகிரி பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த பர்டிகுலராக இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ 12th ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட், so students should complete the or should join and doing the degree courses. so அந்த degree courses கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதா. எதுக்காக அப்படின்னா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ், நன்மைகள் என்ன, அதனுடைய எதுக்காக அப்படி படிக்க சொல்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே வித் த ரியல் எக்ஸ்பீரியன்ஸோடவே நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பொதுவாக இப்போ 12th வந்துட்டீங்க அல்லது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கிறப்பவே வந்து பல சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏரோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதை படி, அதை படி, இல்லை இதை வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும். ஸோ பல வகையில் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எது வந்தாலும் சரி, யூ அக்செப்ட் இட். ஃபர்ஸ்ட் நீங்கள் எது வந்தாலும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிசனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல லிசன் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க, மறுப்பு சொல்லாதீங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம், ஸோ பேஸ்ட் ஆன் த குரூப் செலக்டட் இன் 11th அண்ட் 12th, 11th நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ என்ன குரூப் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கீங்க இல்லையா? ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஐடியாஸ் எப்படி இருக்குன்னா, அந்த எலிஜிபிலிட்டி அந்த குரூப்பை பொறுத்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மெடிக்கல் படிக்கலாம், ஆர்ட்ஸ் கோர்ஸ் படிக்கலாம், லா படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், பேராமெடிக்கல் படிக்கலாம், அல்லது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாம், இல்லை டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம், இல்லை 12th முடிச்சாச்சு போதும் நம்ம ஜாபுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். அதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை கூட கொடுக்கும் இல்லையா? இதில் எது இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பேஸ்ட் ஆன் யுவர் குரூப் அண்ட் மார்க்ஸ் அப்டைன்டு. என்ன மார்க் 12th உங்களுக்கு ரிசல்ட் வருதோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி ஜாயின் பண்ணுங்க. இட் மே பி மெடிக்கல் டிகிரி ஆர் இன்ஜினியரிங் டிகிரி ஆர் ஆர்ட்ஸ் டிகிரி, அக்ரி டிகிரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு த டிகிரி கோர்ஸ். ஸோ டிகிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிப்ளமோலாம் பின்னாடி தள்ளி வைங்க. இப்போதைக்கு டிப்ளமோ பற்றியே நினைக்க வேண்டாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம், அது ஒரு இன்ஜினியரிங் ஒரு டிகிரி கோர்ஸ் தான். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரியான டிகிரி வந்து ஜாயின் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து வேலைக்கு படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்சிமம் ஒரு 80 to 90% ஆஃப் த ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, டிகிரி ஹோல்டர்ஸுக்கு தான் வந்து கேட்ஸ் ஆர் ஓப்பன், ஜாப் கேட்ஸ் ஆர் ஓப்பன். ஓகேவா? நீங்கள் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு யாருக்குன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு தான். இப்போ நான் சொன்ன எது மாதிரியான டிகிரியாக இருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால 12th கண்டிப்பாக ட்ராப் அவுட் ஆகாதீங்க. இல்லை டிஸ்டன்ஸில் நான் டிகிரி படிக்கிறேன் சார், இல்லை ஜாபுக்கு போயிட்டே படிக்கிறேன் சார், பார்ட் டைமில் பண்ணுறேன், இப்போலாம் ஆன்லைன் கோர்ஸ் வந்துருச்சு ஆன்லைனில் பண்ணுறேன், அல்லது வந்து டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம்.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதாவது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கு, வீட்டில் வந்து படிக்க வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நிறைய வந்து சேரிட்டிஸ், ஃபவுண்டேஷன்ஸ், அகாடமி எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேவா? ஹெல்ப் பண்றதுக்கு ஈவன் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் லோன்ல இருந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால யூ டோன்ட் ஸ்டாப் யுவர் ஸ்டடீஸ் ஆன் 12th கம்ப்ளீட் பண்ணாதீங்க. அதுலயும் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ்ல சேர்ந்து படிக்கிறேன், ஜாபுக்கு போயிட்டே படிக்கிறேன், டிப்ளமோ படிக்கிறேங்கிறதெல்லாம் முதல்ல அது செகண்டரி தான். அதை தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு டிகிரி படிக்கணுங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு டிகிரி படிச்சவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. வேலை வேணுமா இல்லையா? வேலை தான் வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்கக்கூடியது வந்து வருமானம். அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியது வேலை. ஸோ அந்த வேலை கிடைச்சி நல்ல ஜாப்ல உட்காந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஃபேமிலி, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு டீசெண்டா நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா டிகிரி வேணும். ஸோ டிகிரி, அப்ப டிகிரி மட்டும் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டா போதுமா சார் அப்படின்னா அப்படி இல்லை. அதை சம்மந்தப்பட்டது வேற ஒரு வீடியோல சொல்றேன். இப்போ அர்ஜென்ட்டா வந்து கண்டிப்பா யூ ஹாவ் டு டேக் த டிசிஷன் டு டூ த டிகிரி. ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்க, அல்லது பியூர் பயாலஜி எடுத்திருக்கீங்க, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல் கோர்சஸ். இதுக்கெல்லாம் நீங்க வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க வந்து என்னன்னா அது மாதிரியான டிகிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இல்ல சார் நான் வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிச்சிருக்கேன், பயோமேக்ஸ் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதுல உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இல்ல சார் நான் ஆர்ட்ஸே படிக்கலான் இருக்கேன் அப்படின்னா ஆர்ட்ஸ்ல நிறைய கோர்ஸ் இருக்கு, அதுல நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ வாட் எவர் மேபி த கேட்டகரி ஆஃப் டிகிரிஸ் இருந்தாலும் யூ மஸ்ட் செலக்ட் த டிகிரி. ஓகேவா? டிகிரி படிக்காம வேஸ்ட் பண்ணாதீங்க, ரெகுலர்ல படிங்க. ஓகேவா? ஸோ மேக்சிமம் ரெகுலர் காலேஜஸ்ல படிங்க. இதுதான் என்னோட, அதாவது சில ஃபேமிலி கமிட்மெண்ட்னால ரெகுலர்ல சேர்ந்து படிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில நிறைய பேத்துக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்யூஷன் சொன்னேன் நானு. அதனால எப்படியாவது பேரண்ட்ஸ்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ரெகுலர் காலேஜ்ல பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, இன்ஜினியரிங்ல கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, மெடிக்கல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எக்கச்சக்கமா இருக்கு, லா காலேஜ் இருக்கு, அதே மாதிரி அக்ரிகாலஜி யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் இது இருக்கு. ஸோ எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஹையர் எஜுகேஷன், ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன். இன்ஜினியரிங் போனீங்கனாலும் ஃபீஸ் வந்து ரொம்ப 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 கம்மி, கவர்மெண்டே கொடுக்குறாங்க சில கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இட் இஸ் அ வெரி குட் ஏஜ். ஓகேவா? 12th முடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு வயது பருவம், இம்பார்ட்டன்டான முடிவில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல். அதனால வந்து நிறைய வேலைக்கு போயிட்டே படி, டிஸ்டன்ஸ்ல படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வேற. ஓகேவா? ரெகுலர் காலேஜ்ல டிகிரி படிங்க. உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வழிவகைகள் கூட நிறைய இருக்கு. அது சம்பந்தப்பட்டது பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ டிகிரி படிக்கிறதுக்கான விஷயத்தை எடுத்துக்காங்க. ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் இல்லையா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரிலேட்டிவே தான். இப்போ என்னுடைய கசினே கூட வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு வீட்டு சூழ்நிலை, ஸோ அந்த சூழ்நிலையில அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன் வாங்குறது, எஜுகேஷன் லோனுங்கிற அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம். படிக்க வேலை மாணவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்புகள், சாரிட்டிஸ் வந்து கம்மியா இருந்தது, அல்லது அது சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் இல்லாம இருந்தது, நமக்கு அந்த விழிப்புணர்வே இல்லாம இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா 12th முடிச்சுட்டா ஒரு வேலைக்கு போய்க்கிறேன், அப்புறம் நான் டிகிரி பண்றேன் அப்படின்னாலாம் வச்சுட்டு பண்ணாங்க. ஆனால் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் பண்ண முடியல. வேலைக்கு போறப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான, ஏன்னா 12th தானே, +2 தானே அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் ரொம்ப குறைவா கொடுப்பாங்க. ஒரு டு சம் எக்ஸ்டென்ட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அந்த டிகிரி படிக்க முடியாம போனதுனால இன்னைக்கும் வந்து ஒரு 40-45 ஏஜ் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இதுக்கு மேல நமக்கு வந்து இன்னும் வந்து 12th தான் குவாலிஃபிகேஷன். என்ன படிச்சிருக்கீங்க? 12th. எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க? அங்க வேலை செஞ்சு, இங்க வேலை செஞ்சு, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? இது வாங்கி, ரைட், இதோட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தரேன், ஜாயின் பண்ணுங்க. ஸோ அவருடைய பினான்சியல் பொசிஷன் வந்து ரொம்பலாம் இம்ப்ரூவ் எல்லாம் ஆகல. அந்த டைமுக்கு கொஞ்சம் டைம்லி ஹெல்ப்பா ஃபேமிலிக்கு இருந்ததே தவிர, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து டெவலப்பே ஆக முடியாம இன்னும் அதனுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸுமே ரொம்ப அடித்தளத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. என்ன அப்படின்னா டிகிரி முடிக்கல, டிகிரி படிக்கல அப்படிங்கிறது. இன்னைக்கெல்லாம் டிகிரிங்க அப்போ வந்து ஒரு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
டிகிரிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருந்தது. இன்னைக்கு டிகிரியும் தாண்டி போஸ்ட் கிராஜுவேட் முதுநிலை பட்ட வகுப்புக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சரியா? ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம கண்டிப்பா டிகிரி முடிச்சிருங்க. லோன் கொடுக்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் லோன் வாங்கி நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுயதொழில் ஆரம்பிக்கணும்னா கூட டிகிரி ஹோல்டர்ஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல வந்து லோன் சாங்ஷன்லாம் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க +2ல என்ன குரூப் முடிச்சிருக்கீங்களோ அதன் அடிப்படையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆனா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட பத்தி உங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரியான டிகிரி கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் நம்ம சேனல்ல இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயம். இனி தொடர்ந்து வந்து என்ன மாதிரியான கோர்சஸ் எந்தெந்த காலேஜ்ல இருக்கு, எந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ண முடியும், கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரியான எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல இருந்து வரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம சேனல். டோட்டலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்டுக்காக எஜுகேஷனல் பேஸ்டு ஒரு சேனல் இது. 2020 அதாவது 2020 அதாவது 2020ல ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ல இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நீங்க வந்து 8th 9th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுல ரொம்ப கொஞ்ச நாள்லயே வந்து நல்ல பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ 4 இயர்ஸ் இந்த May 1 வந்ததுன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட். ஸோ இந்த சேனலை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க பிரதர்ஸா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா யாராக இருந்தாலும் நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இது இருக்கக்கூடிய விஷயத்தை கன்வே பண்ணுங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிற நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுல கேட்ட விஷயத்தையும் உங்க பேரண்ட்ஸோட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. யூ ஹாவ் டு டேக் த ரைட் டிசிஷன் அட் தி ப்ராப்பர் டைம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இது சம்பந்தப்பட்ட கமெண்ட்ஸ் வீடியோல சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.